கோவை 10க்கு 10ங்கிற திமுக கனவை அதிமுகவினர் முறியடிச்சு வர்றாங்க. அது மட்டும் இல்ல, கோவையில அதிமுகவினர் செஞ்ச சம்பவம் இன்னைக்கு பேசு பொருளாகி இருக்கு. கோவை தெற்கு தொகுதியில 5000 ரூபாய் பணப்பட்டுவாடா செஞ்ச செந்தில் பாலாஜியோட ஆதரவாளர்களை அதிமுகவினர் போலீஸ் கிட்ட பிடிச்சு ஒப்படைச்சிருக்காங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கோவைக்கு செந்தில் பாலாஜியை இறக்கி இருக்கோம், இனி கோவை 10க்கு 10 நாம தான், இந்த நாடும் திமுக வசம்தான் அப்படின்னு மேடை போட்டு விளம்பரம் பண்ணிருக்காரு. திமுக அரசோட சாதனைகளை மக்கள் கிட்ட எடுத்து சொல்லி திமுக வேட்பாளர்கள் எல்லாம் ஓட்டு கேட்கறதே கிடையாது. அவங்கவுங்க பகுதிகள்ல பணம், பரிசு பொருட்கள், கூப்பன் எல்லாத்தையுமே தேர்தல் அலுவலர்களுக்கு தெரியாம கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு கோவை சம்பவமே பெரிய சாட்சியா நம்ம சொல்லலாம். இப்போ எங்க பகுதிக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கீங்க, இந்த 5 ஆண்டுகள்ல எங்க பகுதிக்கு என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு மக்கள் அடுக்கடுக்கா கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதனாலேயே பல இடங்கள்ல திமுக வேட்பாளர்கள் எல்லாம் தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா திமுகவுக்கு சிம்ம சுப்பனமா இருக்கக்கூடிய கோவை மண்டலத்தை கைப்பற்ற நினைக்கக்கூடிய திமுகவோட கனவுக்கு இங்க இடம் இல்ல அப்படின்னு அதிமுகவினருக்கு பின்னாடி மக்கள் உறுதியா இருக்காங்க. இன்றும் நமதே, இனி என்றும் நமதே அப்படின்னு அதிமுக ஆட்சி அமைய எடப்பாடியாருக்கு ஆதரவளிச்சும் வர்றாங்க.